வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் வெஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். சக்தி டிவி குளோபல் ஊடாக முன்னிணைந்திருக்கும் சர்வதேச நேயர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணீரேஷ அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி படைப்பகுதியில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை தோப்பூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் காணாமல் போனமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அக்குரச பகுதியில் 2 பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 50 பேர் காயமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெற்ற SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பரீட்சையில் அதிகளவிலான மாணவர்கள் இம்முறை சித்தியடைந்து சாதனை. இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி படைப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பளை கச்சார்வெளி பகுதியில் இன்று அதிகாலை இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் கூறினர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் குறித்த பகுதியில் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். அக்குரச காலி வீதியில் கியாடுவ பகுதியில் 2 பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 50 பேர் காயமடைந்துள்ளனர். அக்குரச காலி வீதியில் கியாண்டுவ பகுதியில் 2 பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 50 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் தனியார் பஸ்ஸும் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் அக்குரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் கவலைக்கிடமாக இருந்த 6 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பதுளை தல்தென பகுதியில் வேன் ஒன்று குடை சாய்ந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மற்றும் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இன்று காலை 7:45 அளவில் இடம்பெற்ற விபத்தில் குறித்த வேன் சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் தூக்க கலக்கமே இந்த விபத்திற்கு காரணம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சூரியபவ பகுதியைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். பிலியந்தல மொரட்டுவை வீதியில் அரசு வங்கி ஒன்றுக்கு அருகில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது காயமடைந்த 11 வயது சிறுமி இன்று காலை உயிரிழந்துள்ளார். சுவாச நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் குழுவின் பரிசோதனைகளின் பின்னர் சிறுமி நேற்று முன்தினம் களுபோவில போதனா வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். பிலியந்தலை பகுதியில் கடந்த 9ஆம் திகதி மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத குழுவினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 2 காயமடைந்தனர். காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த 3 சிறுவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த களுவோவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் 17 வயதான சிறுவன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். திருகோணமலை தோப்பூர் வைத்தியசாலையில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் காணாமல் போனமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை சின்னக்குளத்திலிருந்து காலை 9:30க்கு ஆரம்பமான பேரணி தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையை சென்றடைந்துள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலை வளாகத்தில் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர் தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் காணாமல் போனவரை தேடிக் கொடுக்கும் வரை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். GSP Plus வரிச்சலுகை இன்று முதல் அமுலுக்கு வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்தினால் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா குறிப்பிட்டுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 6600 பொருட்களுக்கு தீர்வை வரி அறவிடப்பட மாட்டாது என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஆடைகள், பழங்கள், ரப்பர் மற்றும் பாதணிகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு தீர்வை வரி அறவிடப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிடைக்கப்பெற்றதை அடுத்து புதிய முதலீட்டாளர்களை எதிர்பார்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் ஹர்ஷ் டி சில்வா தெரிவித்துள்ளார். வெள்ளவத்தையில் உள்ள திரையரங்கிற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்வதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சரிந்து விழுந்த கட்டிடத்திற்கு நகரசபையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? வழங்கப்பட்டிருந்தால் அது எவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது? கட்டடத்தை ஆய்வு செய்து வைபவ மண்டபத்திற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதா போன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. வெள்ளவத்தையில் 5 மாடி கட்டடம் சரிந்து விழுந்து 8 மணித்தியாலங்களின் பின்னர் நேற்றிரவு ஒருவர் மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 24 பேர் காயமடைந்துள்ளதுடன் 15 பேர் கழுபுவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விஞ்ஞான பீடத்திற்கு இணைத்துக் கொள்ளவுள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் திஸ்ஸ ஏவா விதான தெரிவித்தார். மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சின் செயலாளர் திஸ்ஸ ஏவா விதான தெரிவித்தார். அதன் அடிப்படையில் நாடு பூராகவும் உள்ள 19 விஞ்ஞான பீட கட்டடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பாக குறித்த குழு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளன. தற்போது 3200 மாணவர்கள் விஞ்ஞான பீடத்திற்கு உள்ளீர்க்கப்படுகின்றனர். அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் நேற்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். பிரச்சினைகள் தெரிந்தும் இதுவரை எங்களுக்கான சரியான தீர்வுகள் எட்டப்படவில்லை. மாகாண சபைக்கு முன்னர் எங்களுடைய தமிழ் பட்டதாரி சகோதரர்கள் உண்ணாவிரதம் இருந்தும் கூட எங்களுக்கான தீர்வுகள் இந்த அரசினால், இந்த மாகாண சபையினால் சரியாக வழங்கப்படவில்லை. கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் ஆளுநரை எங்களுடைய பட்டதாரி குழுவினர் சந்தித்து எங்களுடைய பிரச்சினை தொடர்பில் சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். இதற்கு கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் உங்களுக்கான தீர்வினை 2 வாரங்களுக்குள் பெற்றுத் தருவதாக கூறி எங்களுக்கு ஒரு வாக்குறுதியினை தந்திருந்தார். அந்த 2 வாரத்துக்குள் முடியுமான அளவுக்கு சுமார் கிட்டத்தட்ட 2000 பட்டதாரிகளுடைய தகவல்களை நாங்கள் இந்த மாகாண ரீதியில் சேகரித்தோம். சேகரித்த நிலையில்தான் மாகாணத்தினுடைய முதலமைச்சரை சந்தித்து இதனை ஒப்படைத்து எங்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் மாகாண முதலமைச்சரினுடைய அந்த வாக்குறுதி போலியானது என்ற விடயத்தை எங்களால் உணர முடிந்தது. அதன் பிற்பாடு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் எங்களை கண்டுகொள்ளாத நிலையில் சில அரசியல்வாதிகள் அந்த நோய் விசாரிப்பதை போன்று எங்களுடைய அந்த சத்தியாகிரக போராட்ட இடங்களுக்கு வந்து பல வாக்குறுதிகளையும் பொய்யான கட்டுக்கதைகளையும் எங்களுக்கு சொன்னார்கள். இருந்தபோதிலும் இவர்களூடாக எங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் என்ற ஒரு நட்பாசையில் நாங்கள் அவர்களை நம்பினோம். ஆனால் இறுதியில் எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. நாங்கள் இவரிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் மனசார உண்மையில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் தொடக்கம், சமுத்திய அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க தொடக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் மாரசிங்க, பேராசிரியர் மாரணசிங்க அவர்களின் குழு உட்பட எண்ணிலடங்காத அமைச்சர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் எங்களை தேடி வந்து எங்களுக்கு விமோசனம் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். சம்பந்தன் ஐயா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த பதவிக்குரிய மதிப்பும், மற்றது வந்த மாரசிங்க அவர்கள் ஒரு பேராசிரியர் என்கின்ற அந்த மதிப்புமே எங்களுக்கு அந்த நட்பாசியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியது. அவர்கள் வந்து சென்றும் கூட இதுவரைக்கும் இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையையும் அவர்கள் எங்களுக்கு எடுத்ததாக தெரியவில்லை. இவர்கள் சென்று அங்கு என்ன பேசினார்கள் என்கின்ற தகவல் கூட இதுவரைக்கும் எங்களுக்கு எட்டவும் கூட இல்லை. புதிய பல கதைகளை அவுட்டு விடுகிறார்கள். 1000 பேருக்கு மாத்திரம்தான் நாங்கள் தொழில் வழங்குவதற்கு முன்னாயத்தமாக இருக்கின்றோம் என்று. 1000 பேருக்கு தொழில் வழங்குவது என்றால் நீங்கள் கடந்த காலங்களில் தானே செய்து முடித்திருக்க முடியும். நாங்கள் 81 நாட்களாக வீதியிலே கிடந்து போராடிய பிறகு 1000 பேருக்கு தொழில் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை.
எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது 1000 பேருக்கான தொழில் வாய்ப்பை அல்ல. 2012 இருந்து 2016 வரைக்கும் பட்ட முடித்தவர்களுக்கான அனைத்து பட்டதாரிகளுமான தொழிலையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன. மட்டக்களப்பில் கடந்த 88 நாட்களாக போராடிய போதிலும் தமக்கு தீர்வை முன்வைக்க எவரும் முன்வரவில்லை என வேலையற்ற பட்டதாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து 82 நாட்களாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பட்டம் பெற்று பல வருடங்கள் கடந்த போதிலும் தமது நியமனங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் பாராமுகமாக உள்ளதாக தெரிவித்து கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் ஒன்றில் கடந்த 79 நாட்களாக திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் போராடி வருகின்றனர். யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தமக்கான நியமனங்களை விரைவில் வழங்க கோரி கடந்த 82 நாட்களாக போராடி வருகின்றனர். உண்மையில எங்களுக்கு ஒரு சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி எமது காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இன்றைக்கு எமது பிரதமர் இந்த கச்சேரி அலுவலகத்துக்கு வருகை தர இருக்கிறார். அவர் என்ன பதிலை கூறுவார் என்ற ஒரு நோக்கோட மனம் வேதளித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் எமக்கு சாதகமான முடிவு கிடைக்குமா என்பது எல்லோற்ற மனதிலும் பெரும் ஐயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் எமக்கு இது வேதனையை தான் தருகிறதை வழியே எமக்கு ஒரு முன்னேற்ற பாதையை தரும் என்று நாம் நினைக்கவில்லை. நாட்டில் பல இடங்களில் இன்று பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கையின் தென் மேற்கு பிராந்தியங்களில் இன்றும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, மத்திய, வடமேற்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டின் பல பிரதேசங்களில் முக்கியமாக மத்திய மலைந்த பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் இலங்கை தீவு சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களை எமது திணைக்களம் வேண்டிக் கொள்கின்றது. விவசாயி சேற்றில் கால் வைக்க மறுப்பின் உலகு சோற்றில் கால் வைக்க மறக்கும். எனினும் இன்றளவிலும் பெரும் போராட்டங்களுக்கு மத்தியிலேயே விவசாயிகள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துச் செல்கின்றனர். வவுனியா மாவட்டத்தில் மழை பொய்த்துள்ளமையினால் வவுனியா மாவட்ட விவசாயிகள் பொருளாதார ரீதியில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். மழையின்மையினால் சிறுபோக நெற்செய்கையில் தாம் ஈடுபட முடியாமல் உள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். வவுனியாவில் உள்ள குளங்களில் பயிர் செய்கைக்கு ஏற்றளவு நீர்த்தேக்கம் இன்மையினால் அனைத்து குளங்களின் கீழ் செய்கை பண்ணப்படும் வயல் நிலங்களில் குறைந்தளவிலான ஏக்கரில் பயிரிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பயிரை ஒரு மாதிரி காப்பாற்றி வச்சு மழை தண்ணியில் மருந்தடிச்சு பசலை போட்டு எல்லாம் வச்சுருந்தோம். பிறகு மழை இல்லாதால துப்புரவாக கைவிடப்பட்டு ஒன்றுமே இல்லை. அதில் எடுக்கலாம் போயிட்டுது. இப்போ சிறுபோகத்துக்கும் தண்ணி இல்லை, செய்யக்கூடிய மாதிரி இல்லை. விவசாயிகளுக்கு சரியான பாதிப்பு, பொருளாதார கஷ்டங்கள், சரியான பிரச்சனைகள் தான். லோன் எடுத்தாக்களை கட்டையிலாமல் கொள்ளையிலாமல் எல்லாம் சரியான பிரச்சனையெல்லாம் இருக்கு. வறட்சி காரணமாக காலப்போக நெற்செய்கையில் வறட்சியினால் பாதிப்புகளை எதிர்கொண்ட விவசாயிகள் சிறுபோக செய்கைக்கும் போதிய நீரின்றி இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். தொடர்ச்சியாக மழை பொய்க்குமாயின் தமது ஜீவனோபாயம் இன்றி எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். தொடர்வது சர்வதேச செய்தி. தமிழகத்தில் நடைபெற்ற SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பரீட்சையில் அதிகளவிலான மாணவர்கள் இம்முறை சித்தியடைந்துள்ளனர். வெளியாகியுள்ள பெறுபர்களுக்கு அமைய 94.4% பரீட்சார்த்திகள் சித்தியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த பரீட்சையில் கடந்த வருடம் சித்தியடைந்தவர்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை 0.8% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 வருடங்களில் SSLC பரீட்சையில் பதிவான மிகச்சிறந்த பெறுபேறு இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. 9,80,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோற்றிய இந்த பரீட்சையில் மாணவிகளே சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சில பாடங்களில் மாணவர்கள் முழுமையான புள்ளிகளை பெற்றுள்ளதாகவும் 13,759 மாணவர்கள் கணித பாடத்திலும் 17,481 மாணவர்கள் விஞ்ஞான பாடத்திலும் முழுமையான புள்ளிகளை பெற்றுள்ளதாகவும் தமிழக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புதுச்சேரியில் 93.67% இந்த பரீட்சையில் சித்தியடைந்துள்ளனர்.